கீழே சாளுக்கியத்தோட அரசர் இருக்க பத்தில விமலாயத்தன், அந்த விமலாயத்தன் அமர வேண்டிய அந்த நாற்காலியில அவர் வரதுக்கு முன்னே போயிட்டு உட்காந்துக்கிட்டு இதே மாதிரி சபையில் இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனால அங்குள்ள தளபதிகளும் அமைச்சர்களும் மறந்து போயிட்டாங்க. அவளை அந்த இடத்துல மயிரை பிடிச்சி அப்படி தரையில் அடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு மன்னர் சொல்லிக்கிட்டாரு. அதே போல தான் அங்குள்ள தளபதியும் அமைச்சர்கள் நினச்சிக்கிட்டாங்க அப்படின்ட்டு அந்த வீரர்கள் சொல்ல, ராஜேந்திரன் சொல்ல அப்படி அந்த வீரர்களை பார்க்குறாரு. என்னத்தான் இருந்தாலும் தன்னோட தங்கச்சி இல்லை. அதே மாதிரி அந்த கோபத்தை இவங்க வேறு விதமாக காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இப்போ குந்தவை நாச்சியோட பையன் தான் ராஜா நரேந்திரன், அவன் தான் மூத்த பையன், அவனுக்கு தான் முடி சூட்டணும். ஆனால் இந்த அம்மா இதை மாதிரி பல சேட்டைகள் பண்ணதால ராஜா நரேந்திரனை விட்டுட்டு இது மாதிரி மேலே சாய்க்கிறதுலேருந்து ஒரு பட்டத்து மகிழ்ச்சியை கொண்டாதாங்க. அதாவது 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு விமலாயத்தர். அந்த விமலாயத்தருக்கு பிறந்த அந்த 2வது மனைவிக்கு பிறந்த அந்த மேலே சாய்க்கியத்தோட இளவரசிக்கு பிறந்த அந்த பையனை இப்போ முடிசூட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி அவங்கள இது மாதிரி கீழே சாளுக்கிய நாட்டுக்கு இளவரசராக முடிச்சுட்ட அப்புறம் இது மாதிரி குந்தவை நாச்சியாரையும் ராஜா நரேந்திரனையும் இது மாதிரி அந்த நாட்டை விட்டே துரத்தணும், கீழே சாளுக்கிய நாட்டை விட்டே